ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். தீரஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது சிரஞ்சீவி கேமோவா வெங்கடேஷ் ஒரு கேமோ பண்ணியிருக்காரு. நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அனில் ரவிப்பொடிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஷமீர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி, பீம்ஸுங்கிறவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மனசங்கர வரப்பிரசாத் காரு படத்தின் கதை அப்படிங்கும்போது, படத்தின் நாயகனான சிரஞ்சீவியும் நயன்தாராவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் 2 பேருமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பிரிஞ்சிடுறாங்க. அப்படி இருக்க இந்த 6 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து 2 குழந்தையும் பிறக்குது. அதே சமயம் இவங்க பிரிவுக்கு வந்து இவங்க மாமனாரும் ஒரு காரணம். காரணம் என்னென்னா, அந்த கல்யாணம் அதாவது இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணதில் அவருக்கும் வந்து ஒரு விருப்பம் இல்லை. அதனால் டைவோர்ஸுக்கு வந்து அவரும் ஒரு பெரிய ஒரு மூல காரணமாக இருக்காங்க. அப்படி இருக்க தன் குழந்தைகள் மேலே பாசம் கொண்ட சிரஞ்சீவி, ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல் இதில் இருக்காங்க. அவங்கள எப்படியாவது ஒரு 10 நாள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தரை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிடி சாரா எப்படியாவது பொண்ணுக்கும் பையன் மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு அங்கே போகிறாரு. அப்படி இருக்க அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவின் வளர்ப்பில் வந்ததுனால தந்தையவே வந்து ஹேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குழந்தைகள் வந்து இந்த சிரஞ்சீவியோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா, தன் தந்தையோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதே சமயம் இவங்க பிரிவுக்கு பெரிய காரணமாக இருக்கிறது வந்து மாமனாராக இருக்கும்போது, இதை தாண்டி இந்த 2 பேரும் பிரிவினைக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறதான் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து கேஸ்டிங் சிரஞ்சீவி வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவர்கிட்ட எதிர்பார்த்த எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி சிரஞ்சீவி நல்ல அந்த காமெடி, செகண்ட் ஹாஃபில் அந்த நயன்தாராவோட அவர் பண்ணுற அந்த ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயம், அதே மாதிரி ஒரு டீமோட அவர் போகிறாரு, அந்த டீமில் இருக்கிறவங்க பண்ணுற காமெடி, இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தது நயன்தாராவும் ஒரு நீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து வெங்கடேஷ் வந்து ஒரு கேமோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி நடித்த நடிகர்கள், எஸ்பெஷலி அவங்க மாமனாராக நடித்தவர், அவரும் எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் சரி, சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சாங்ஸும் வந்து கொடுத்துருக்காரு. சிரஞ்சீவிட்ட எதிர்பார்த்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து நிச்சயம் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கிறதும் நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா, சிரஞ்சீவி ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த வயசில் டான்ஸ் ஆடியிருக்காரு, நல்ல ஒரு காமெடி வந்து பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் அவருக்கு ஈக்குவேட் பண்ணி நயன்தாராவும் அந்த கேரக்டரை வந்து நல்லா பண்ணி, அதாவது ஸ்க்ரீனில் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் சரி நல்ல நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி வெங்கடேஷ் வர்ற அந்த கேமோ, அவரும் வந்து பண்ணக்கூடிய சில மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கங்கே சில எமோஷனல் சீன்ஸ், அதாவது அந்த குழந்தைகளுக்கும் சிரஞ்சீவிக்கும் ஒர்க் ஆகிற ஒரு விஷயங்களும் சரி, அதாவது ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து நீட்டாகவே ஒர்க் ஆகிருக்கு. எமோஷனாக இருக்கலாம், எஸ்பெஷலி சிரஞ்சீவி காமெடி மொமெண்ட்ஸ், ஆக்ஷன் மொமெண்ட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி நயன்தாராக்கும் சிரஞ்சீவிக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸும் சரி, ஆஃப்டர் டைவர்ஸுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சரி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு என்ன இந்த படத்துக்கு தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து நிச்சயம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கும்னா, நிச்சயமாக ஒரு தெலுங்கு படங்கும்போது நம்ம இது சொல்லவே வேண்டாம், சில லாஜிக்கல் மீறல்கள்ங்கிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மற்றபடி கதை வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகத்தான் அமையுது. அதர் தேன் தட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் தாண்டி மனசங்கர வரப்பிரசாத் காரு படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். மற்றபடி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோம்னா, நிச்சயம் இந்த படம்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக லாஜிக்கலாக கழட்டி வச்சுட்டு பார்த்தா ஒரு என்டர்டெய்னிங் மூவியாகத்தான் இந்த படங்கிறது உட்காருது. ஃபைனலி சம்மிட் அப், அதாவது இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை. அதனால் கணவனும் மனைவியும் பிரியிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. அந்த
குழந்தைய வந்து தந்தையா அவர் போய் பார்க்க நினைக்கிறாரு. அப்படி பார்க்க நினைக்கும்போது, அந்த பார்த்த மொமெண்ட்லேருந்து அதாவது அந்த குழந்தைங்களோட அவர் சேர்ந்தாரா? அதேமாரி பிரிந்த மனைவியோட சேர்ந்தாரா? இதுக்கு முட்டுக்கட்டையா அவர் மாமனார் இருக்காரே, அவர் மனம் இறங்கி மாறினாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் குடுக்குற படம் தான் இந்த படம். படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யுஏ சர்ட்டிஃபைடு தான். ஸோ இத மைண்ட்ல வச்சுட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதாவது 13+ இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.